இந்த மூலையை பழுது பார்க்க சென்ற இடத்தில் சீட்டுக்கடியில் தெரிந்த கருப்பு உருவம். 2 அடி கருப்பு உருவத்தை பார்த்து அதிர்ச்சியடைந்த வடமாநில இளைஞர். கட்டுக்கட்டாக விரிந்திருக்கும் கட்டுவிரியன் சீட்டுக்கடியில் வந்தது எப்படி என்று குழம்பி போன வாகன ஓட்டி விழுப்புரம் மாவட்டம் வீரபாண்டி கிராமத்தை சேர்ந்த துரைக்கண்ணு. இவரு இருசக்கர வாகனத்தை புது இருக்கை மாற்ற மணம்பூண்டி பகுதியில் இருக்கிற சாலையோரத்துல வடமாநிலத்தை சேர்ந்த நபர் ஒருத்தர் இருக்கை மாற்றும் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ இவரு அவர்கிட்ட போய் தன்னோட பழைய சீட்டை எடுத்துட்டு புது சீட்டை போட சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ அந்த வடமாநில தொழிலாளி இருக்கைய கழட்டும் போது கொடிய விஷம் இருக்கிற கட்டுவிரியன் பாம்பு ஒண்ணு இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. சுமார் 2 அடி நீளம் இருக்கிற இந்த பாம்பை பார்த்த உடனே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காரு. இதை பார்த்த இருசக்கர வாகன உரிமையாளர் என்னன்னு பார்த்தா வாகனத்தோட இருக்கையில அடியில 2 அடி நீளம் இருக்கிற விஷ கட்டுவிரியன் பாம்பு ஒண்ணு இருந்திருக்கு. உடனே அதிர்ச்சி அடைஞ்சு கத்தினதுனால பிரதான சாலையில வந்த வாகன ஓட்டிகள் நிறுத்தி பாம்பை இருக்கையில இருந்து சுமார் அரை மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா வெளியில எடுத்து எப்படியோ யாருக்கும் எதுவும் ஆகாம எடுத்திருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில கொஞ்ச நேரம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. 2 அடி நீளம் இருக்கிற பாம்பை மீட்டு பத்திரமா வனப்பகுதிக்குள்ள விடப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லி தரும். கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள இருளாத விடியாத. சாலையோரமா சோளம் வித்துட்டு இருந்த பெண்ணுக்கு கத்தையா பணம் கொடுத்து இவரு உதவி இருக்காரு. இந்த வீடியோ இப்ப சமூக வலைத்தளங்கள்ல பரவிட்டு இருக்கு. சாலையோரமா இந்த மாற்றுத்திறனாளி அக்கா சோளம் வித்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையனும் இருக்காங்க. அந்த பையனையும் ஒரு பக்கம் பார்த்துட்டு அந்த வெயில்ல பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் தன்னால முடிஞ்ச அந்த சோளத்தையும் வித்துட்டு இருக்காங்க. சில பேரு அந்த அக்கா கிட்ட இருந்து வாங்குறாங்க. பயங்கர வெயிலுங்க. வெயில்